லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இப்போ சவுத் ஃபேஸிங்கில் வீடு கட்டிட்டீங்க அல்லது கட்ட போகிறீங்க அல்லது ஏதோ ஒரு விதமான தெருக்குத்து இருக்குது. இதை எப்படி சரி செய்வது? நிறைய அன்பர்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய வீடுகளும் அடியன் போய் வாஸ்து பார்ப்பதுண்டு. அதில் சென்னையில் கூட இப்போ சமீபத்தில் போய் வாஸ்து பார்த்துட்டு வந்தேன். ஸோ அதில் என்னென்ன பிழைகள் ஏற்படுது, எப்படி தவறு சரி செய்யுது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சவுத் ஃபேஸிங் ஹவுஸ். இது நார்த்து பேக் சைடு, ஈஸ்ட்டு ரைட் சைடு, ஸோ வெஸ்ட்டு. இப்போது ஈசான மூலை நார்த் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு வாயுமூலை, சவுத் வெஸ்ட்டு கன்னிமூலை, சவுத் ஈஸ்ட் அக்னிமூலை. ஸோ இப்போ இந்த மூலைகள் எல்லாமே இருக்குது. இதில் என்னென்ன பிழைகள் ஏற்படுது அப்படின்றத இப்போ உதாரணத்திற்கு இப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரோடு. இப்போ தெருக்குத்து வந்தது. ஸோ சவுத் ஈஸ்ட்டு தெருக்குத்து அது சவுத்து வெஸ்ட்டு தெருக்குத்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது தெருக்குத்து மனை. இப்போ இதற்கு ஃபஸ்ட்டு விதிமுறை என்ன அப்படின்னா, தெருக்குத்து இருக்கிறதுல நீங்கள் பில்டிங் இப்படி கட்டி ஸோ வாசல் நார்த் ஈஸ்ட் இந்த பகுதியில் தான் வைக்க வேண்டும். இது 1வது விதிமுறையில் தெருக்குத்திற்கு எப்படி சரி செய்வதுங்கிறது. அப்போ நார்த் ஈஸ்ட்டில் வாசல் வைக்கணும், ஈஸ்ட்டில் வைக்கணும், வெஸ்ட்டு பக்கம் கண்டிப்பாக வாசல் வைக்கக்கூடாது. ஏன்னா கன்னிமூலை மிதித்து போகிற மாதிரி ஆகும். இப்போ 2வது என்னென்னாக்கா, ஒன்று தெருக்குத்துங்கிறது பார்த்துருக்கோம். 2வது அதே ஊர்லேயே எந்த பகுதின்னு நான் சொல்லலை. ஸோ அவங்க பில்டிங் பண்ணிட்டாங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்னாக்கா, இப்போது இது பிளாட்டு. ஸோ பில்டிங்கினுடைய அளவு இது பிளாட்டு கிடையாது. அவங்க இடம் எப்படி இருக்குனாக்கா, இந்த சோறு இப்படியே கிராஸாக இருக்குது. மிச்சம் இருக்கிற பகுதியெல்லாம் சரியாக இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்படியே தான் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ரூமுமே இது ஒரு பெட்ரூம். ஸோ இதில் கிச்சன் போட்டிருக்கிறாங்க. இது நார்த் ஈஸ்ட் ஒரு ரூம். இது ஸோ எல்லா பகுதியிலையுமே கிராஸ் இருக்குது. தயவுசெய்து நண்பர்களே, வீடு எப்போவுமே மூளை மட்டம் கண்டிப்பாக ஒரு 200 225 ரூபா டேப் ஒன்று. யாரெல்லாம் வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அவங்க மூளை மட்டம்ங்கிறது ஒன்று வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு போனீங்கன்னாக்கா மூளை இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இது பாருங்களேன் 90 டிகிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை நான் அடுத்த தடவை காட்சி காமிக்கிறேன். ஸோ இது கார்னர் 90 டிகிரி இருக்கணும். ஸோ இது மாதிரி கண்டிப்பாக பாருங்கள். கிராஸ் இருந்துச்சுனாக்கா அந்த டைல்ஸ் ஒட்டும்போது அந்த கிராஸ் தெரியும். அந்த இன்ஜினியர் சரி கான்ட்ராக்டர் சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, நிச்சயமாக உங்கள் பிளாட்டு உங்கள் இடம் கிராஸ், அதனால் கிராஸ் எடுத்து கட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. 32 வருடங்களாக அடியன் வீடு கட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஸோ அதில் கிராஸ் எடுத்து கட்டுவதுதான் அதில் நான் கை தேர்ந்தது. ஸோ நிறைய வீடுகள் இந்த மாதிரி கிராஸ் இருந்தால் அதை எப்படி கிராஸ் எடுக்கிறது. ஸோ பெரும்பகுதி அதற்கு அந்த கொத்தனாரோ இல்லைன்னா அந்த கான்ட்ராக்டரோ கிராஸ் எடுக்கும்போது அது கொஞ்சம் உடச்சி எடுத்து வேலை பார்க்கணும். கொஞ்சம் வேலை கூடும். அது முன்னே வீட்டுக்காரர்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு கேட்குறதான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஒரு சிலருக்கு அந்த நல்ல வேலை தெரியும். ஸோ இதை ஒரு மனக்கட்டு பார்க்கணுங்கிறதுக்காக விட்டுருவாங்க. ஸோ வீடு கட்டி கொடுப்பவர்களும் கட்டி வாங்குபவர்களும், ஸோ கட்டியவனும் இறந்து போவன், கட்டி வாங்கியவனும் இறந்து போவன். ஆனால் கட்டடம் மட்டும் தலைமுறையை பார்த்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம வீடு எப்படி இருக்க வேண்டும். அதனால் தயவு செய்து கிராஸ் எடுத்து கட்டுங்க. இப்போ 3வது என்னென்னாக்கா, ஒரு சவுத் ஃபேஸிங் ஹவுஸ்லேயே நம்ம ஒரு சின்ன பிழையாயிருச்சு. இப்போ உதாரணத்துக்கு எப்போவுமே என்ன பண்ணுவாங்கனாக்கா, இப்படி இருக்குது ஒரு 22 அடி அகலம் வச்சுக்கோங்களேன். அதில் வாசல் இங்கே வச்சுட்டாங்க. சவுத் ஈஸ்ட்டில் கரெக்டாக போயிடுச்சு. நேராக எய்த்தாப்புலேயே கிச்சனை இங்கே போட்டாங்க. அப்போ நார்த் ஈஸ்ட்டில் கிச்சன் ஆயிடுச்சா. ஸோ கன்னி மூலையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெட்ரூம் போட்டாங்க. அப்புறம் இப்படி பிரித்து இது ஒரு டாய்லெட்டு, இது ஒரு டாய்லெட், இது ஒரு பெட்ரூம். சுருக்கமாக சொல்லியிருக்கேன் ஹாலு. ஸோ இதில் என்ன பிழைன்னு எடுத்தோம்னாக்கா, கிச்சன் மாத்திரம் ஈசானியத்தில் இருக்குது. இது என்ன செய்யலாம்னாக்கா, இதை தூக்கி இங்கே கொண்டு வந்துருங்க, வாயுவில் கொண்டு வந்துருங்க. இந்த பெட்ரூம் ஸ்டடி ரூம் ஈசானியத்தில் கொண்டு வரும். இவ்வளோ தாங்க ஆல்ட்ரேஷனு. சின்னது தான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக செய்யலாம். சரிங்க சாமி, நாங்கள் வாடகைக்கு இருக்கிறோம், இங்கே அடுப்பெல்லாம் ஈசானியத்தில் வச்சுருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் அப்படியே தூக்கி கொண்டு போய் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. சின்ன சேஞ்சஸ் 21 டேஸ் செய்யுங்க. பெரிய மாற்றம். உங்கள் பொண்ணுக்கோ உங்கள் பையனுக்கோ வேலை கிடைக்கணும், இல்லை பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா ஈசானம் சுத்தம் பண்ணோன்னு கல்யாணம் வந்துடும். வீடு இடித்து மாற்றுங்க, இல்லைன்னா வீடு மாறிடுங்க. செஞ்சு பாருங்கள். என் கமெண்ட் செக்ஷனில் இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம், இது ஒன்றும் நடக்கலைன்னா பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நான் அறிவுபூர்வமாக நான் சொல்லி நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க. அதற்குண்டான மாற்றம் நிச்சயமாக நடக்கும். ஸோ அதனால் இதன்படி நீங்கள் செயல்படலாம். இப்போ உங்கள் வீடு என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கா, இப்போ சவுத் ஃபேஸிங்கில் பில்டிங் இப்படி தான் இருக்குது. உங்கள் பில்டிங் இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா நிறைய காலி இடம் விட்டுட்டோம். தப்பாயிருச்சா. அதில் சவுத் ஈஸ்ட்டில் போர்வெல் போட்டுட்டீங்க, மழைநீர் சேகரிப்பு போட்டுட்டீங்க, சம்பு போட்டுட்டீங்க, செப்டி டேங்க் லைனை அப்படியே கொண்டு இப்படி வச்சு வெளியே எடுத்துட்டீங்க. 1 2 3 4. இதில் வாட்டர் டேங்க் மாத்திரம் நாங்கள் இங்கே போட்டுவிட்டோம். இதுவும் தப்பாயிருச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் தப்புங்க.
இது வந்து சுருக்கமாக விவேக் ஒரு படத்தில் சொல்ல எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி சின்னதாக வந்து ஒரு இப்போது இந்த பில்டிங் ஒட்டி ஓரடிக்கு தாம்பர கம்பி இதில் ஸ்ட்ரைட்டாக பதிச்சிருங்க. இது பார்ட் 1 ஆயிரும், இது பார்ட் 2 ஆயிரும். இந்த டேங்கை மாத்திரம் எடுத்து இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸோ இது வந்து தனியாக பிரிஞ்சிரும். அப்போ பில்டிங் மாத்திரம் தனியாக இருக்குது, டேங்கை மாற்றிட்டோம். அப்போ பார்ட் 2ல் வந்து சரியாக இருக்குது. பார்ட் 1 வந்து தாம்பர கம்பி இதெல்லாம் 50% உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வந்தோன்னா நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் மாற்றிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மூச்சு சுவாசம், ஒரு பெரிய லோனு, கடன், ஸோ மாற்றமே செய்ய முடியல. காலையில் எழுந்தோடனே கடன்காரன் வந்துடுறாங்க. ஆமாம், கொடுத்தவங்க கேட்பாங்கல்ல, கொடுத்து தானே ஆகணும், வாங்கியிருக்கோம் இல்லையா? அப்போ திருப்பி கொடுக்க முடியல. உண்மையிலே நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம், இல்லை நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம், இப்போ அந்த வேலை போயிடுச்சு, கொரோனா வந்துருச்சு, இதெல்லாம் உண்மை தான். இருந்தாலும் நம்ம திருப்பி கொடுக்கணும். அவர் கேட்குறாரு, கொடுத்துருவோம். கொடுக்குறதுக்கு முடியல. அப்போ என்ன செய்கிறது? வீடு விற்கணுமா? வேண்டியதில்லை. இந்த சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான். இந்த தாம்பர கம்பிங்கிறது வந்து ஒரு சின்ன செலவு தான். வாய்ப்பு இருந்தால் கீழே பதிங்க, இல்லைன்னா மேலே வைங்க. அந்த சோத்துக்கும் இந்த சோத்துக்கும் வச்சோம்னா ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாயினுடைய குணம் தான் இந்த தாம்பர கம்பி. கருங்காலி மரம் அந்த சோத்துலேயே இந்த சோத்துலேயே வைக்கிறது. கருங்காலி மாலை போட்டுக்கிறது. ஒரு பயம், கடனே முடிய மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு விபத்து நடந்துக்கிட்டே இருக்குது. தப்பு தான், வீடு தான் தவறு. ஸோ ஆல்ட்ரேஷனே கிடையாதா? வீடு சரி பண்ணால் ஆல்ட்ரேஷன் தான். ஸோ சின்ன சின்ன பிழைகள் இருக்கிறது சரி பண்ணிட்டோம்னா நிச்சயமாக எம்பெருமான் சிவபெருமான், ஸோ சிவன் கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து சனி பகவான் 7.5 நடக்குது, அஷ்டம சனி நடக்குது. காலையில் எழுந்த உடனே வந்து நிறையா வந்து உங்களுக்கு ராசி பலன் சொல்கிறது மகிழ்ச்சியாக கேட்குறீங்க. முன்னையும் சாயந்தரம் ஆனோன்னா அதே இதிலே நீங்கள் மூழ்கிறீங்க. அப்புறம் சீரியல் பார்க்குறீங்க, எல்லாம் செய்ய முடியுது. நம்ம வீடு நிறைய சீரியல்காரங்க கூட வீடு பளிச்சுன்னு போடுறாங்க. ஒரு ஆள் கூட இந்த வாஸ்து சம்மந்தப்பட்டது பேசவே இல்லைங்க. ஏன்னா அவங்களும் வந்து இந்த மாதிரியெல்லாம் பார்த்து தான் அவங்க சீரியலும் நிறைய பேர் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. பட் வீடெல்லாம் நிறைய நல்லாவே காமிக்கிறாங்க. வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தே நீங்கள் வீடே கட்டலாம். பட் ஒன்றே வாஸ்து மாத்திரம் சரியாக இருந்தால் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே சின்னதாக வந்து ஒரு ரெமடி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, வீட்டில் வந்து கும்பம் வச்சு வழிபாடு செய்கிறது. வீட்டில் பூஜை அறையில் வந்து கும்பம் வச்சு, கும்பராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கும்பம் வச்சு வழிபாடு பண்ணோமே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு வளமான ஒரு வாழ்க்கை, பொருள் சேர்க்கை, ஆரோக்கியம் கிடைக்கும். துளசி செடி இருந்துச்சுனாக்கா வீட்டில் வந்து கன்னி மூலையில் வச்சு வழிபாடு பண்ணுறது சிறப்பு. அதே மாதிரி பச்சை கற்பூரம் வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து ஒரு தட்டில் பச்சை கற்பூரம் வச்சுக்கிறது. அப்புறம் தண்ணியில் போட்டு வீடு ஃபுல்லாக செவ்வாய் வெள்ளி தெளிச்சமையானால் சிறப்பு. அப்புறம் ஆகாச கருட கிழங்குன்னு சொல்லி நெகட்டிவாக இருக்கிறது வந்து வீட்டில் வராது. தலைவாசலில் மாட்டி வச்சுக்கிட்டோம்னா வீடு இதெல்லாம் பிழையாக இருக்கிறது சரி பண்ணுறதுக்கு இறைவன் உள்ளே வருவாங்க. ஏன்னா இப்போ இறைவனே உங்கள் வீட்டில் வர முடியாதனால தான் நீங்கள் பல விதத்தில் வந்து நிறைய வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ இறைவன் வருவதற்கு உண்டான அமைப்பை நம்ம சரி பண்ணோம்னா நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி அக்னி ஹோத்ரான்னு சொல்லி ஒன்று இருக்குது, வாய்ப்பு இருந்தால் அதில் போய் பாருங்கள். ஸோ நிறைய யூடியூப்பில் வந்து நிறைய சொல்லியிருக்கோம். அடியனும் நான் வந்து அக்னி ஹோத்திரம் செய்வது எப்படிங்கிறது நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த கொரோனா காலத்தில் முழுவதும் அக்னி ஹோத்திரம் நான் வந்து சரியாக பண்ணேன். ஸோ எந்த விதத்துலையும் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்கு அக்னி ஹோத்திரம் வீடே உங்கள் வீடு 100% தப்பாக இருந்தாலும், போபாலில் விஷவாயு நடந்தப்போ வந்து ஒரே ஒரு வீட்டில் மாத்திரம் வந்து யாரையுமே வந்து இந்த அக்னி ஹோத்திரம் செய்தவங்களுக்கு வந்து ஒரு 6-7 பேருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அக்னி ஹோத்திராவுக்கு இவ்வளவு பலன்கள். அது சூரிய உதயத்திற்கும் சூரிய அஸ்தமனம் அப்பவும் செய்யணும். ஸோ மொத்தமே வந்து ஒரு 4 நிமிஷம் காலையிலையும் சாயந்தரம் 4 நிமிஷம் அக்னி ஹோத்திரம் செய்தால் வீட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். அடியன் மதுரையில் இருக்கிற நிறைய தகவல்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிளான் தேவைப்படுறவங்க, இப்போ நாங்கள் வந்து ஒரு இடம் வாங்கியிருக்கோம் சார், அதுக்கு ஜாதகம் பார்த்து வரைபடம் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதில் வந்து எப்படின்னா வெளி அளவு சரியாக வாஸ்துப்படியும் உள்ளளவு சரியாக வாஸ்துப்படியும் அமைத்து குழிப்பலனுங்கிறது வந்து திருமணம் செய்யும்போது பையனுக்கும் பொண்ணுக்கும் 10 வகையான பொருத்தம் பார்ப்பது போல் மனையினுடைய வெளி அளவு நிர்ணயம் செய்து குழிப்பலன் எடுக்கிறது. அதெல்லாம் அடியன் வந்து பார்த்துட்டு அப்புறமா வந்து நம்ம வீட்டுக்கு உண்டான 2Dயில் சிஸ்டத்தில் டிராயிங் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். வரைபடம் பிளான் சரிபார்த்து வாங்கி கொள்ளலாம். ஸோ நீங்கள் வீடு கட்டி கொடுத்துட்ருக்குறீங்களா சார்? அடியன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சொல்ல விட்டுட்டேன், நான் மதுரையில் இருக்கிறேன், கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ஸோ பிளான் அதனால் சரியாக அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். ஜாதகம் பார்த்து குழிப்பலன் எடுத்து வரைபடம் அமைக்கிறேன். தேவைப்படுறவங்களோ சரி பார்க்குறவங்களோ கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் மாத்திரம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம், வாழ்க வளமுடன். சிவாய நம.